35% ஓட்டு விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத எக்ஸிட் போலுக்கு முன்னாடியே சொன்ன முதல் ஊடகம் என்னுடைய ஊடகம் தான். விஜய் அவர்களுடைய கூட்டம் விக்கிரவாண்டியில் தொடங்கும் பொழுது அவருக்கு என்ன மாதிரியான கூட்டம், அதுல இருந்து அவர் விக்கிரவாண்டி மேடை இருக்குது, மேடைக்கு பொறுப்பாக இருந்த 3 IPS ஆஃபீஸர் எனக்கு வேண்டியவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இது சென்றடையாத ஒரு மெசேஜ், முக்கியமான மெசேஜ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருந்த இன்டெலிஜென்ஸ் 200% ஃபெயிலியர் ஆனதுனால தான் அவர் தோத்தார். அந்த 6 லட்சம் பேர் பக்கம் வந்திருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க. என்னங்க பொய் சொல்ல, இப்போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுதுன்னு சொல்ல வராங்க. எங்ககிட்ட இல்லை ஒரு 40,000 20,000 ஒவ்வொரு அதே மாதிரி திருச்சி கூட்டத்திலும் சரி, மதுரை கூட்டத்திலும் சரி, இதுதான் ஸ்டாலின் போய் சேராத மெசேஜ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இந்த 2026 தேர்தலே ஒரு மாதிரியான தேர்தல்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருட கட்சி, 75 வருட கட்சி, கிட்டத்தட்ட போட்டி போட்ட நிலைமையில் வெறும் 2 வருடங்கள் ஆன தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட தனி பெரும்பான்மையில் வெற்றி பெறாட்டாலும் இருக்கிற கட்சியில் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று இப்போ ஆட்சியும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆக போகுது. எப்படி சார் இருக்குது இந்த ஆட்சி? உங்களுக்கு புரட்சித் தலைவருடைய பாடல் ஒன்றோடு தொடங்கலான்னு நினைக்கிறேன். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. இதுதான் இதுக்கான பதில். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நாட்டு மக்கள் சில பேர், பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, IAS எழுதுறதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. வேக்கன்சி 547 பேர் தான். அந்த 547 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் ஊடகவியலாளர் அப்படின்னு தங்களை சொல்லிக்கொண்டு முறையாக புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணாமல், முறையாக தகவல்களை சேகரிக்காமல், இதில் சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் சாம்பிள் கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் சாம்பிள் கலெக்ஷன் அப்படின்னா, பலதரப்பட்ட மக்களிடம், அரசியல் தெரிந்தவர் தெரியாதவர், கிராமத்தில் இருந்தவங்க, கூலி தொழிலாளி, அப்படி ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு சாம்பிளை எடுத்து அவங்க இது சும்மா ஒரு பேட்டிக்காக சொல்கிறார்களா, மனதின் அடித்தளத்தில் சொல்கிறார்களா அப்படின்னு யார் பேட்டி எடுக்கிறார்களோ அவங்க தான் உண்மையான ஊடகவியலாளர். ஸோ அந்த அடிப்படையில் முதல்ல நான் ஆர்ஆர் ரிவ்யூஸ் என்கின்ற என்னுடைய சேனலில் 35% ஓட்டு விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத எக்ஸிட் போலுக்கு முன்னாடியே சொன்ன முதல் ஊடகம் என்னுடைய ஊடகம் தான். அது உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் எனக்கு பிறகு எக்ஸிட் போலுக்கு அடுத்து IPS ரவி அவர்கள், நான் ரிட்டையர்ட் ஆன கான்ஸ்டபிள்ஸு ஃபீல்டு ஒர்க் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் 2 பேரும் சொன்னது நடந்திருக்குது. இதில் நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்களுடைய கூட்டம் விக்கிரவாண்டியில் தொடங்கும் பொழுது அவருக்கு என்ன மாதிரியான கூட்டம், அதில் இருந்த ஒரு விக்கிரவாண்டி மேடை இருக்குது பார்த்திங்களா, மேடைக்கு பொறுப்பாக இருந்த 3 IPS ஆஃபீஸர் எனக்கு வேண்டியவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இதுதான் ஸ்டாலினுக்கு போய் சேராத மெசேஜ். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இது சென்றடையாத ஒரு மெசேஜ், முக்கியமான மெசேஜ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து இப்போது அவங்க பார்த்து வீட்டுக்குள்ளே உட்காந்து மனநிலை சரியில்லாமல் இருக்கார், புலம்பிக் கொண்டு, அப்படிலாம் இல்லை. இந்த செய்தியை ஊடகத்தில் என்ன மாதிரியான செய்திகளோ அந்த செய்திகளை அவர்கள் தலைமைக்கு எடுத்து சொல்லவில்லை. 200% இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். யார்? திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருந்த இன்டெலிஜென்ஸ் 200% ஃபெயிலியர் ஆனதுனால தான் அவர் தோற்று போனார். வந்தது கிட்டத்தட்ட விக்கிரவாண்டியில் 3 லட்சம் பேர்லேருந்து 5 லட்சம் பேர். அதில் கூட்டத்துக்குள்ளே நுழையவே முடியல, மகாநாட்டு பந்தலுக்குள்ளே நுழையவே முடியலன்னு ரோட்டிலே திருப்பி அனுப்பப்பட்டவரே 1 லட்சம் பேர்.
இந்த இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் இந்த காவல்துறை அதிகாரிகள் அங்கேருந்து எனக்கு என்ன சொன்னாங்க, சார் வந்தது 6 லட்சம் பேர் பக்கம் வந்திருக்காங்க, ஆனால் எங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க. என்னங்க பொய் இப்போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுதுன்னு சொல்ல வரேன் பிரதர். எங்ககிட்ட வந்து இல்லை ஒரு 40 பேர் 40,000 20,000 சொல்லுங்கள். ஒவ்வொரு அதே மாதிரி திருச்சி கூட்டத்துலேயும் சரி, மதுரை கூட்டத்துலேயும் சரி, பெரம்பலூர், அங்கே நாமக்கல், இங்கெல்லாம் வந்து வந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை வந்து குறைத்து சொன்னாங்க. இப்போ நாங்களாம் அதிகாரிகளாக இருக்கும்போது டாக்டர் கலைஞர் வந்து ஒவ்வொரு பிறந்தநாளும் நான் வந்து தீவுத்திடலில் நடக்கிற பொழுது சரி, இந்த மதுராந்தக ஆறுமுகம் அவர்கள் வந்து ஒவ்வொரு வருஷத்தையும் வந்து அவர் குத்தகைக்கு எடுத்துடுவார். கலைஞருடைய பிறந்தநாளை குத்தகைக்கு எடுத்துடுவார். என்னை தவிர யாரும் என்னுடைய தலைவனுக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது. கூப்பா கிருஷ்ணன் குத்தகைக்கு எடுத்துடுவார். கூப்பா கிருஷ்ணன் வந்து என்னுடைய தலைவருக்கு நான் தாண்டா பிறந்தான். கூப்பா கிருஷ்ணன் ஒரு மாதிரி இறந்து போனார். இவர் மதுராந்தக ஆறுமுகமும் திசை மாறி கலைஞரை வந்து பெரிதும் விரும்பி அவருடைய பிறந்தநாள் நாங்கள் தான் தலைமையேற்று கொண்டாட வேண்டும் என்கின்ற ஆட்களெல்லாம் உங்க கூட இன்றைக்கி இல்லை. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து கைவிட்டுட்டீங்க. நீங்கள் எதிர்கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் மந்திரி பதவி. என்னங்க, அதுவே வந்து உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே பலர் வந்து அதை ஏற்புடையாய் கருதவில்லை, ரசிக்கவில்லை, மனநிலை பாதித்து போனார்கள். நீங்கள் இந்த போதை கலாச்சாரத்தில் எத்தனை பேர் மனம் பாதிக்க கேட்டீங்களே, அந்த மாதிரி கட்சிக்காரர்கள் பெரும்பான்மையில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாங்க. நீங்கள் சரி சரி அப்புறமே வந்து சீட்டு வழங்குகின்ற பொழுது உங்கள் கூட 5 வருஷமாக கம்ஃபர்டபுளாக பயணம் பண்ணிட்டு வர்றாங்க. இல்லை ஒரே சீட்டு தான் தருவேன், அறையிலிருந்து தொடங்குறது. யார் ஆர்எஸ் பாரதி போன்ற மிகப்பெரிய கல் நெஞ்சக்காரர்களை வச்சு தொடங்குறது அதை. என்னங்க, ஏன்னா இவனெல்லாம் 5 வருஷமாக வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறோம். என்னங்க, இவங்கெல்லாம் வெத்து எம்எல்ஏவாக கூட நிற்கிறானே. நம்ம ஆட்சி ஆள்வருக்கு, நம்ம மந்திரியாக இருப்பதுக்கு, நம்ம முதலமைச்சராக இருக்கிறது, நம்ம வந்து ராஜ ஊர்வலம் போகிறதுக்கு இவனுக்கு துணையான சும்மா ஊமையாக வந்து உட்காந்துருந்தாங்களே, அவனுக்கு இன்னும் ஒரு சீட்டு கொடுப்போம்பட அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கல. அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுச்சு. சரி, ஆக விஜய் அவருடைய வெற்றியை வந்து உங்களால் கணிக்க முடியலையே ஒழிய, அதனால் வந்து யாருமே எதிர்பார்க்கல, நாங்களே எதிர்பார்த்தது நடந்திருக்கு. ஓகே சார், நீங்கள் கிட்டத்தட்ட காவல்துறை அதிகாரியாக திரு கலைஞர் அவர்கள்கிட்ட பணியாற்றிருக்கீங்க. கலைஞர் அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட ஜெயலலிதா அம்மையாருக்கு எஸ்கார்ட் ஆஃபீஸராக இது உங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இருக்கிற அந்த காவல்துறை துரிதமாக செயல்படுதுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அப்போ இன்க்ளூட் பண்ணும்போது ஆமாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நல்ல வெளிப்படையாக உண்மையாக சொல்லப்போனால் நாமக்கல் காவல் நிலையத்தில், பரமத்தி காவல் நிலையத்தில், ஈரோடு காவல் நிலையத்தில் இங்கெல்லாம் போய் மனுவை கொண்டு போய் நேரடியாக இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தா கூட இன்ஸ்பெக்டர் வாங்கி வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டான். மாவட்ட செயலாளர்கிட்ட இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துன்னு சொல்லணும். கலைஞருடைய காலத்தில் வந்து காவல்துறையில் ஓரளவு நேர்மையாக தான் நடவடிக்கை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய காலத்தில் என்ன நடந்ததுன்னா, கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் கிணத்துல போட்ட கல்லாக மாறிடும். இதில் டிஃப்ரெண்ட்டில் அம்மையார் ஜெயலலிதா வந்து பொறுக்கவே மாட்டார். இப்போ எப்படி விஜய் எப்படி வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம், சட்டத்தில் வந்து உடனடியாக வந்து குற்றப்பத்தி எல்லா நடவடிக்கைகளையும் முடித்து, என்னங்க இதில் வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனு, இது வந்து ஃபொரன்சிக் லெபரட்டரி கைது, என்னங்க அத்தனையும் முடித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து கடுமையான தண்டனை வாங்கி தாருங்கள் அப்படின்னு முதலமைச்சர் இறங்கி சொல்லியிருக்காரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் கம்ப்ளைண்ட்டே பதிவு பண்ணால் தானே. என்னுடைய சீனியர் சித்தண்ணன் கூட பலமுறை காவல்துறையவே, நாங்கள் வாழ்ந்த காவல்துறையவே நாங்கள் வந்து கொஞ்சம் குற்றம் சாட்ட வேண்டியதை, விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதை கூட வந்து இவங்க பொறுப்பு, காவல்துறையில் இருக்கவங்களே சொல்கிறாங்களேப்பா அப்படின்னு நீங்கள் கொஞ்சமாவது கவனிச்சிருக்கமா இல்லையா? முன்னாள் முதல்வர் அவர்களே கவனிச்சிருக்கமா இல்லையா? சவுக்கு சங்கர் வந்து கடுமையாக, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கடுமையாக போனார். அவருடைய ஸ்டைல் ஆஃப் தி மெத்தட் வேறு. நாங்களாம் வந்து எப்போவுமே வந்து உண்மையை ஒட்டிய செய்திகளை வந்து தான் உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்க செய்வோம். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இப்போ டி நகரில் ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கார். இப்போ டி நகரில் இருக்கார். அவர் வந்து நாமக்கல்லில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்னங்க ஒரு பக்கத்து வீட்டுக்கு தகராறு ஏதாவது சொல்கிறாங்க. இல்லை சார், அவரை வெளியில் அனுப்பிட்டேன். நாமக்கல் டிஎஸ்பி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் நான் சொல்லிட்டேன் சார், அது சும்மா குடும்ப தகராறு, ஏதோ ஒருத்தருக்கு வாய் தகராறு, அதனால் நான் வந்து அவங்கள விட சொல்லிட்டேன் வேணும் சார். ஆனால்
டிஎஸ்பிகிட்ட சொல்லியாச்சு, அங்கே இருக்கிற ஏடிஎஸ்பிகிட்ட சொல்லியாச்சு, ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க ஐஎஸ் இன்ஸ்பெக்டர், இத்தனை பேரும் சொன்னதுக்கு அப்புறம் கூட உதயகுமார் அப்படிங்கிறவர் இப்போ டி நகரில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் வந்து அந்த காவல் நிலையத்தில் அடைச்சி வச்சு பெண்களை நீங்கள் வந்து மானபங்கப்படுத்தினதாக அவங்க சொல்கிறாங்க, அதனால் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க விடுறேன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி தெரிஞ்சு போச்சு, ஏடிஎஸ்பி தெரிஞ்சு போச்சு, ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு போச்சு. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அந்த மிஸ்டர் உதயகுமார் வந்து 1 லட்ச ரூபாய் அவங்கள அடைச்சி வச்சுருந்து வெளியே விட மாட்டேங்கிறேன்னு சொல்லிவிட்டு டிஎஸ்பி கேட்டால் நான் விட்டுட்டேங்கிறான். இவன் வந்து 1 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் வெளியில் விடுறான். அது அக்கௌண்ட்டில் வாங்குகிறான். சரி, அக்கௌண்ட்டில் வாங்கிட்டார், பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போய் அந்த எஸ்பிகிட்ட கொடுத்தா அந்த எஸ்பி மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேணான்ட்டாருங்கிறது. என்னடா மாவட்ட செயலாளர், இது சுதந்திர இந்தியாவா இது? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கையிலையும் வந்து அதிகாரங்களை வந்து நீ பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் ஒருத்தர் கூட சூப்பர்வைஸ் பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னும் கூட இப்போ நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட செயலர், திமுக மாவட்ட செயலர்கள் அத்தனை பேருமே எங்கே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, எஸ்பியையும் கலெக்டரையும் வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு எஸ்பி இன்ஸ்பெக்டரை வந்து மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல் பண்ணார். இப்போ இவங்க இவங்க வந்து டிவிக்கே வந்து உடனே அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதில் வந்து யாரை போட்டிருக்காங்க, அஸ்ரா கார்க்கை வந்து இன்டெலிஜென்ஸில் போட்டிருக்காங்க. யாராவது அங்கே நடக்கிற செய்தியை வந்து துரிதமாக அப்டேட் பண்ணலன்னா அவங்க வந்து ஆட்டம் காண்பது உறுதி. என்னங்க, அஸ்ரா கார்கிட்டெல்லாம் வந்து செய்தியை மறைத்தேன் அப்படிங்கிறதுக்காக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உடனடியாக வேலையை விட்டு போக வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நிறைய கேசஸ் இன்கேஸ் ஒரு இயற்கையாகவே ஏதாவது சம்பவங்கள் நடக்க தான் போகுது இந்த 5 வருடம் நடக்கும். அதாவது ஆமாம், ஒரு நாடு அப்படின்னு இருந்தால் பிரதர், நீங்கள் அந்த காலத்தில் மதுரை வீரன் காலத்துலேருந்து என்னங்க, அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர் காலத்துலேருந்து குற்றங்களும் அதுக்கான தண்டனையும் இருந்து தான் இருக்குது. குற்றம் நடந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் குற்றம் நடப்பது இயல்பு தான். எவ்வளோ குற்றம் நடக்கலாம், அதை டாலரேட் பண்ணுறது. அதாவது தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் தான் அந்த காலத்தில் வந்து இருக்குது. ஸோ உண்மையாலுமே வந்து தவறு செஞ்சானா தப்பு செஞ்ச அத்தனை பேருமே. இப்போ விஜய் அவர்களுக்கு நான் அப்டேட் பண்ண விரும்புகிறது என்னென்னா, சென்ற காலத்தில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படவே இல்லை. குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படவில்லை. ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்கிற அளவுக்கு அறிவுமிக்க ரைட்டர்ஸ், வழக்கு நாட்குறிப்புகளை எழுதுவதற்கான ரைட்டர்ஸு யாருமே இல்லை. அன்றைக்கி காவல்துறையில் இப்போ சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, சார் நான் பெட்ரோல் வண்டியில் போகிறேன், இளநீ கடையில் 10, என்னங்க இட்லி கடையில் 10 ரூபா, என்ன மாசா கடையில் 10 ரூபா, இப்படி வந்து 10 ரூபாய் வாங்கி மொத்தமாக வந்து ஒரு 3500 4500 வசூல் பண்ணுற வேலையில் இருக்கிற ஈடுபாட்டை பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை பெற்று கொடுப்பதற்காக இப்போ ஆர்ஜே பாலாஜி ஒரு சூர்யாவும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. கருப்புன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க இல்லையா? கருப்பு படத்தில் காட்டப்படுகிறது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துருந்த காவல்துறையில் இப்படியெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் வந்து எங்களை போன்ற சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து காவல்துறை பயிற்சி கல்லூரிக்கு அழைப்பாங்க. அழைச்சி இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சிறப்பு கூட்டங்கள் நடத்தி அதில் அஜெண்டாஸை ரெடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் பண்ணலை. அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய ஃபெயிலியர். செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து காவல்துறையில் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது அப்படின்னு செல்வி ஜெயலலிதா. அதாவது அதில் டாக்டர் கலைஞர்கிட்ட இருந்தபோது, டாக்டர் கலைஞர்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் வேலை நடக்கும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாலும் வேலை நடக்காது. என்னென்ன பண்ணாலும் வேலை நடக்காது. மாவட்ட செயலாளர்களுடைய கண்ட்ரோலில் வந்து எஸ்பியும் போயிட்டார், எஸ்பி இன்ஸ்பெக்டர் போயிட்டார். எல்லா இன்ஸ்பெக்டரும் வந்து மாவட்ட செயலாளர் நினச்சா நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், வருமானம் தரக்கூடிய ஸ்டேஷனில் போட முடியும். அப்புறம் நான் வேறு யாருக்கு நான் படித்தேன், நான் அவருக்கே வந்து விசுவாசியாக மாறிடுறேன்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டரும் மாவட்ட செயலாளருடைய விசுவாசியாகவும் அவருக்கு ஏவல் புரிகிறவனாகவும் மாறிட்டானுங்க. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது நான் சொல்ல வரேன். இருந்தாலும் இதில் காவல்துறைக்கு வேலைப்பளு அதிகமாகும், உள்ள மன உளைச்சல் அதிகமாகலாம். எதில் இந்த மாதிரி நம்ம நிறைய ஒர்க்கு கொடுக்கும்போது அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம சும்மா இருந்தாச்சு. அதாவது சரி, அதுக்கு ஒரு பதில் என்னென்னா, மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே,
இப்போ வந்து 2022 அவங்க ஆட்சி அமைக்க வந்ததுக்கப்புறம் ஒரு 650 சப் இன்ஸ்பெக்டரை தேர்வு செய்ய முயற்சி பண்ணாங்க இல்லையா? அந்த முயற்சி பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லோரும் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதுனாங்க, பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணிவிட்டு அந்த மார்க் லிஸ்ட்டு போடுகிற பொழுது ஓப்பன் காம்படிஷனில் யாரை கொண்டு வரணும், அது ஹையஸ்ட்டு மார்க் வாங்கினா ஓப்பன் காம்படிஷனில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பேக்வர்ட் கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்ட், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், இவங்களுக்கு எத்தனை % கோட்டா, ஓப்பன் காம்படிஷனில் எத்தனை பேர் எத்தனை % கோட்டான்னு ஃபில் பண்ணுறதுல ஏற்பட்ட தகராறில் 4 முறை வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹைகோர்ட் வந்து இவங்க கொடுத்த லிஸ்ட்டை ஒத்துக்கலை. திருமதி கல்பனா நாயக் IPS அவர்கள் அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டில் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் சேர்மனாக இருக்காங்க. அந்த அம்மா நேர்மையாக தான் நான் நடத்துவேன், நேர்மையாக தான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன்னு போடுறாங்க. அந்த லிஸ்ட்டு வந்து நாளைக்கு பப்ளிஷ் ஆக போகுதுன்னா இன்றைக்கி அந்த ரூமில் இருக்கிற அந்த லிஸ்ட்டோட அந்த ரூம் எரிஞ்சு போச்சு. திமுக அரசாங்கத்தில் உலகத்தில் நடக்கக்கூடாத எதிர்பாராத எனக்கு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் வந்து சென்ற ஆட்சியில் நடந்துச்சு. இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளை போலீஸில் போடுறது, இவருக்கு வேண்டிய ஆளுகளை போலீஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட்லேயே வந்து தவறுகளை வந்து நடக்க செய்ய விஜய் அவர்களும் அதானே பண்ணுறாங்க. நிறைய பேர் போஸ்டிங் மாற்றி திரு அருண் IPS அவர்களை மாற்றினது சென்னை கமிஷனராக, அது எல்லாமே நிறைய நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்படி பார்த்தா இல்லை, இப்போ வந்து IAS அதிகாரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அமுதா IAS வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியாக தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டார். அந்த அளவுக்கு ஒர்க் டூயிங் பர்சன். அவங்க வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு போடப்பட்டார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் இவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டாங்க. அப்போ கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து கூட்டுறவுத்துறையிலையும் உணவுத்துறையிலையும் கைதேர்ந்தவர், அவங்க இருக்கும்போது பல திட்டங்களை அமல்படுத்தினார் அப்படின்னு அமுதாவை தூக்கி செக்ரட்டரியாக போட்டார். அருண் அவர்கள் வந்து இல்லை, என்ன செய்யணும்னா அப்டேட் பண்ணணும் சார், அந்த அரசாங்கம் என்ன செய்ய சொல்லிச்சோ அதை நான் செஞ்சேன், இப்போ நீங்கள் என்ன செய்வீங்களோ என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அதை என்னால் செய்ய முடியும்னு அப்டேட் பண்ண வேண்டியது அருணுடைய கடமை. இது வந்து காவல்துறையில் சில பேர் வந்தீங்கன்னா வெற்றி பெற்ற உடனே போய் ஒரு பூங்கொத்துக்கு எடுத்து சார் என்னுடைய நிலைப்பாடு அப்போது அப்படி இருந்ததுக்கு அதுதான் காரணம், இப்போது என் நிலைப்பாடு இப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து சில அதிகாரிகள் கிழவராக போய் சொல்லிடுவாங்க. பல அதிகாரிகள் நீங்கள் ஊடகத்தில் பார்க்குறீங்க. அருண் அவர்கள் அது மாதிரி போய் சொல்ல தவறிவிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு கொஸ்டினும் இருக்குது. இப்போ இந்த CM கான்வாய் இப்படி முன்னாடி ஆழ்வார்பேட்டையிலேருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் போகிறப்ப வெறும் 6 கிலோமீட்டர் தான், கோபாலபுரத்துலேருந்து திரு கலைஞர் அவர்கள் போகும்போது வெறும் 7 கிலோமீட்டர், போயஸ் கார்டன்லேருந்து போகிறதும் 7 கிலோமீட்டர் தான். இப்போ கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர். அந்த 23 கிலோமீட்டருக்கும் காவல்துறையாளர்கள் 10 அடிக்கு ஒரு போலீஸ்காரங்களை நிப்பாட்டி இது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் பயங்கர பிரச்சனையாக இருக்குது இந்த CM கான்வாய் அப்படிங்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க அந்த குற்றம்? இல்லை, மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, காலையில் 9:30 மணிக்கெல்லாம் அலுவலகத்துக்கு போகிறாரு. அலுவலகத்துக்கு போகும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்காக வந்து ஒரு டைவர்ஷன் பண்ணக்கூடாது, வண்டிகள் போய்கொண்டே இருக்கணும், என் வண்டி கிராஸ் பண்ணோடனே நார்மலைஸ் ஆகணும். ரொம்ப அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து இதுவரைக்குமே யாருமே சொல்லாத ஒரு விஷயம். இது வந்து எங்கே தெரியுமா இருக்குது, நான் வந்து பீகாருக்கு அதிகமாக போயிருக்கேன், கல்கத்தாவுக்கு அதிகமாக போயிருக்கிறேன். நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பீகாரில் தான் பயணம் பண்ணுகிற பொழுது வண்டி வந்து என் வண்டி கிராஸ் பண்ண உடனே வந்து இம்மிடியேட்டாக நார்மலைஸ் பண்ணிடுவார். அது நிதிஷ்குமாருடைய மெத்தடு. ஈவன் வந்து லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா, சாதாரணமாக வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகணும், எனக்காக வந்து ஒன்றுமே அந்த கேட்டு திறந்து விடும்போது இந்த வண்டி நின்றுச்சுன்னா அதை இம்மிடியேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சொல்லுவார். அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராக வருவதற்கு காரணம் என்னென்னா, 38 மாவட்டத்துலேயும் மாதத்துக்கு ஒரு தடவை போய் அங்கே இருக்கிற ட்ராவலர்ஸ் பங்களாவில் தங்கிடுவார். அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே வந்து மனு கொடுக்கறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த 2 நாள் சனி ஞாயிறில் அங்கே வந்துடணும். வந்தோடனே பொதுமக்கள் கொடுக்குற மனுக்கள் எல்லாம் அவ்வப்போது அந்தந்த துறையில் கொடுத்து இம்மிடியேட்டாக தீர்வு கண்டார். இந்த உள்வாங்கி இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நான் இந்த மாதிரி விசிட் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி போனார்னா அது வெற்றிகரமாக அமையும். பந்தோபஸ்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த மாதிரி மத்தியானம் ஒரு தடவை படையூர் வரைக்கும் போயிட்டு வந்தால் பொதுமக்களுக்கு சிறப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்ய மத்தியான சாப்பாடு கொண்டு வந்து ஒரு +2 படிக்கிற பையன் மாதிரி
அங்கேயே உட்காந்து மத்தியான சாப்பாடு காலையில் டிஃபன்லாம் கட்டிட்டு வந்து 9:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்து சாப்பிட்றவங்கள இந்தியாவில் இது வரைக்கும் அப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்த்ததில்லை. எனவே வந்து தமிழக மக்கள் மீது உண்மையான மாறா பற்றும் அன்பும் கொண்டிருக்கிற விஜய் அவர்கள், நான் வந்து உங்களால் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு முதலமைச்சர், நான் வந்து என் அரசியல் ஆசைக்காக இல்லை, உங்களை ஆள வேண்டும் என்கிற எண்ணத்துக்காக இல்லை, நான் வந்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். எனவே உங்கள் முன்னிலையில் தான் நான் வந்து பதவியேற்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது வரைக்குமே வந்து தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மக்கள் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மக்களுக்கு என்ன உறுதியாச்சு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னங்க தப்பு செய்யவும் மாட்டேன், தப்பு செய்வர்களையும் நான் விடவும் மாட்டேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட அதுக்கான முயற்சியை அவர் செய்கிறார். எப்போவுமே வந்து தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவருடைய தூய சிந்தனைக்கு அத்தனை அமைச்சர்களும் அத்தனை அதிகாரிகளும் ஒத்துழைப்பான அவர் அமல்படுத்துகிற திட்டமெல்லாம் வந்து மெச்சத்தகு திட்டமாகவே அமையும். தமிழகத்தில் தொடர்ந்து தாவேக ஆட்சி தொடரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கும் என்று நம்புவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale.